திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா, நம்ம வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்படும். நல்ல வாழ்க்கையா மாறும் அப்படின்றது தான் நம்பிக்கை, ஐதீகம் எல்லாமே. திருச்செந்தூர் முருகனை தரிசித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். திருச்செந்தூர் முருகர் சிலைய நல்லா உற்று கவனிச்சிருந்தீங்கன்னா, அதில கண்ணு, மூக்கு, வாயின்னு அந்த சிலையிலேயே வடிவமைக்கப்பட்டு இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்களா அந்த சந்தனத்தில தான் உருவம் மாதிரி வச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 350 வருடங்களுக்கு முன்னாடி டச்சுக்காரர்கள் இந்த முருகர் சிலைய திருடிட்டு, கொள்ளையடித்து அவங்க போயிருக்காங்க. அந்த சமயத்தில கடல் வழியா போயிருக்காங்க. அந்த சமயத்தில பெரிய காற்று, பெரிய அலைன்னு வந்த உடனே, இந்த முருகர் சிலையோட சக்தியால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி பயந்து, அந்த சிலைய அந்த கடலுக்குள்ளேயே தூக்கி போட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமா, அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நபருடைய கனவுல முருகர் இந்த மாதிரி நான் கடலுக்கு கீழ இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த போகறதுக்கான பாதையையும் சொல்லி, இந்த மாரி எனக்கு ஒரு தனி கோவில் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காராம் நம்ம முருகர். அவரும் ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டு போய் இந்த மாரி எனக்கு கனவு வந்துச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு போய் பார்த்துருக்காங்க. நிஜமாலுமே அங்க முருகர் சிலை இருந்திருக்கு. ஆனா, பல வருடங்களாக அந்த கடல் தண்ணீர், உப்பு தண்ணீர்ல இருந்ததால முகத்துக்கிட்ட அரிச்சு போய் இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால தான் திருச்செந்தூர் முருகர் சிலை முகம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல சொல்லப்படுது. இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.